வேலை இருக்குது. ட்ரேஸ் மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா இது ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கிளம்புறீங்களா இல்லைன்னா யூடியூபை சுத்தமா விட்டுட்டு செஞ்சிட்டியா? தூங்குறானா? தேங்க்யூ. பிரேக்ஃபாஸ்ட் நல்ல வேலை, ஒரு வேலை மிச்சமாச்சு. இல்லைன்னா இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதான் இன்ட்ரோவே நான் கொடுக்கல. ஹலோ டீரீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கிலேருந்து விளாக்மஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. நான் வந்து இந்த மந்த் ஆல்ரெடி 5-6 டேஸ் முடிஞ்சிருச்சு. 7th இன்னைக்கு சண்டே. அண்ட் இன்னையிலேருந்து வந்து நான் விளாக்மஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். 12 வீடியோஸ் நான் இந்த மந்த்துக்கு போடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இருக்கேன். தட் இன்க்ளூட்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா என்னால் 12 வீடியோஸ் போட முடியுமா தெரியல. பட் டெய்லி வீடியோ போடலாம், அதாவது டெய்லி வீடியோ போடுறேன்னு இல்லை, டெய்லி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சிருக்கேன். எவ்வளோ தூரத்துக்கு முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் ஃபில்ம் பண்ணேன். வீடு ஃபுல்லும் நான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து எடிட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக எடிட் பண்ணி ஒன்னொன்னா அப்லோட் பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்க போகுது. சரி, அது என்ன 12 வீடியோஸ்? 12 என்ன தெரியாதா? 12 days of Christmas. அந்த சீரிஸ் பேர் என்ன? ஃப்ரீ ரெயின். நெட்ஃபிளிக்ஸ் தானே? ஃப்ரீ ரெயின் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஷோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு இந்த பாட்டு பாடுவாங்க. அது அந்த பாட்டு தான் ஞாபகம். இந்த 12 days of vlogs. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிறைய வேலை இருக்குது. எக்ஸாக்ட்லி 11 இப்பதான் மாறிச்சு. 11 o'clock ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து நான் லஞ்ச் ரெடி பண்ணணும். நான்வெஜ் தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் ரசம் வைக்கணும், அதுக்கப்புறம் ரைத்தா. ஜென்ரலாக நம்ம ஒரு பிரியாணியும் ஒரு ரைத்தா வச்சு முடிச்சிருவேன். இல்லைனா ஒரு கிரேவி அந்த மாதிரி வச்சுட்டு. இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கே உடம்பு சரியில்லை, அதனால அவங்களுக்கும் போய் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வந்து சூப் வச்சு, அதுக்கப்புறம் ரசமும் கேட்டிருந்தாங்க, அதை வச்சு கொடுத்துட்டு, அப்புறம் பிரியாணியும் கிரேவியும் கொஞ்சம் அவங்களுக்கு அப்படைட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு நாளைக்கு கூட அது யூஸ் ஆகும். அதனால வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 hours 12:30 முடிச்சுட்டு ஒரு 1 o'clock அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்ன வேலைன்னா, எங்க ஏரியால உள்ள மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொலாப்னா என்ன, அவங்களுக்கு நான் ஃபேஸ் காமிக்கிற மாதிரி. ஐயோ ஈஷ வளரானே, ஆரம்பமே இப்படி இருக்கே. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவங்க அந்த கொலாப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஃபேஸ் போய் காமிச்சு அவங்க எனக்கு மேக்கப் பண்ணி விடுவாங்க, அவ்வளோதான். அண்ட் அவங்களோட ப்ரொஃபைலில் வந்து என்னோட ஃபோட்டோ போடுவாங்க. அண்ட் நான் வேணும்னா ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க கரியரை இந்த ஏரியாவில். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபேஸஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பேசினதில்ல, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணாங்க, ஓகே சொன்னேன். ஸோ இன்னைக்கு 2 o'clock அங்கே போகணும். நான் வந்து நமக்கு சாப்பாடுனா நான் 1 மணிக்கு மேலே கூட சமைக்க ஆரம்பிச்சு 2-3 மணிக்கு கூட நாங்கள் சாப்பிடுவோம். நம்ம வந்து கொடுக்க போகிறோங்கிறதுனால நான் சீக்கிரமாக செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு அப்பாயின்மெண்ட் வேறு இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்டிக்கு போக முடிஞ்சா போகலாம். இல்லைன்னா இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு தான். ஓகே, இதெல்லாம் தான் இன்னைக்கு டே. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் வந்து என்னுடைய பிஜேஸ்ல இருக்கேன். என் ஹஸ்பண்ட் இப்பதான் சாப்பிட்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். டிஃபால்ட்டா வந்து ஹம்மஸ், அவகாடோ, எக் டோஸ்ட், சவர்டோ பிரெட் தான். ஆக்சுவலா ஆல்டில வந்து நீங்க யூகேல இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா, ஆல்டில வந்து இப்போ ப்ரோட்டீன் பிரெட் வந்து வந்திருக்கு. அது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்து 10 grams அப்படின்னு போட்டிருந்தது. அதை வந்து இன்னைக்கு ஆல்டியோ இல்லை நாளைக்கு போனாலும் முடிஞ்சா நான் ஃபைன் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். நான் ஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா, நான் போய் பார்த்தப்ப எப்பயுமே நாங்கள் வாங்குற சீரட் சவர்டோ தான் இருந்தது. சவர்டோ வந்து ரொம்ப நல்லது நமக்கு. நம்ம ஊருக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நெசசரி. பிகாஸ் நம்ம வந்து இட்லி, தோசை அதெல்லாம் சாப்பிடலாம். அதுவே ஃபெர்மெண்டடா கட் ஹெல்த்துக்கு நல்லது தான் நினைக்கிறேன். பட் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஸ்டில் இட் இஸ் ப்ராசஸ்ட், பேர் இன் மைண்ட். ஸோ இந்த வெதருக்கு பிரெட் சாப்பிட்டா தான் எனக்குலாம் பிடிக்கும். எனக்கு தோசை இட்லியோட எனக்கு பிடிச்சிருக்குது. யா, enough blabbering, let's start. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து குக்கிங்கில் வந்து பார்க்குறேன். பை. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் எப்படி போடுறாரு அப்படின்ட்டு.
ம் கொடுத்துட்டு பார்த்தா சீரியஸ் இருக்கிற எல்லாத்தையும் போட்டோம். இதெல்லாம் நான் இதுதான் நான் வந்து ஒரே ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போய் குளிக்க போனேன். அதுதான் தப்பு. இதுதான் வந்து நான் டெய்லி வீடியோஸ்லாம் எடுக்கிறது இல்லை. மட்டன் சிக்கன் டைம் வந்து 11:27. ஸ்டார்ட் நவ். எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ட்டு. வந்து மட்டனை வேக வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரிக்கணும். சிக்கன் குழம்புக்கு, இது பிரியாணிக்கு, இது மட்டன் வேக வைக்க. ரசம் வந்து இதில் வச்சிடலாம். சின்ன வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயம் இன்றைக்கி தேவைப்படுது. மட்டன் வேக வைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயமே போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் சூப் மாதிரி எடுத்து அது வந்து ஈஷோவுக்கு கொடுக்கணும். ஈஷோ தான் வந்து சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறான். நானும் என்னென்னலாமோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் எது கொடுத்தாலும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சமாக நான் வந்து கடலெண்ணெய், ஜஸ்ட்டு இஞ்சி பூடி பேஸ்ட், ஐயோ பத்து இருக்குது, ஒரு 4 வெங்காயம் மட்டும் போட்டு. ஐயோ தயவு செஞ்சு கிளம்புறீங்களாடா எப்பா சாமிகளா. ஓகே, மட்டன்லாம் போட்டுடலாம். போட்டு ஒன்றா வேகட்டும். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 2 hours ஓடியே போச்சு. மணி வந்து 1:50 ஆச்சு. நான் வந்து எல்லாமே செஞ்சு பேக் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா பாக்ஸ் எதுவுமே இல்லை போட்டு கொடுக்குறதுக்கு. கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ இருந்ததை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் 2 o'clock அங்கே இருந்தது. அதை வந்து நான் 2:30க்கு மாற்ற முடியுமான்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணும். அண்ட் இதுக்கிடையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இதாகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு பேசுகிறேன். அண்டு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி இது கொஞ்சம் அவசரத்தில் தான் வச்சேன். எப்பயும் நான் பண்ணுற டேஸ்ட் இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் ரசம் வந்து ரசத்துக்கு பாத்திரம் இல்லையா, சரி இதில் வைக்க வேணாம் அப்படின்ட்டு இதை வந்து ஆல்ரெடி இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ரசமும். ஸோ ஒயிட் ரைஸ் மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ரைத்தா மட்டும் எடுத்துக்கணும், அதை மறந்துட்டேன் பாருங்கள். நல்ல வேலை. ஓகே, எப்படியோ வந்து ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். அண்ட் இப்போ போய் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் அங்கே போகணும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபில்ம் பண்ண பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னாச்சுன்னா சொல்ல மாட்டேன், மெமரி கார்டு ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு இந்த கலவரத்தில் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஏன்னா ஐபேடில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஐபேடில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ ஐபேடில் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணுறதுக்கு 1 மணி நேரம்னு காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு ஒரு 10 GBக்குள்ளே வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளியர் பண்ணி இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அண்டர் 10 minutesல இப்போ கடைசியாக நான் பண்ணது இந்த வாஷ் பண்ணினது, போட்டது, அதுக்கப்புறம் காப்பி பண்ணது எல்லாமே. நான் போய் அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களும் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பை பை பை. ஒரு வழியாக என் ஃப்ரெண்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. அண்டு அந்த பாக்ஸஸ் தான் நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. என்னடா அப்படின்னு முதலே யோசிச்சிருக்கலாம். இருந்திருந்தா ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். கடைசி நேரத்தில் பதட்டமாக வேறு ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் நெஞ்சு வலிக்குது. ஷூ அப்படின்னு இனி வந்து நெக்ஸ்ட் அந்த மேக்கப் இதுக்காக போய்கிட்டு இருக்கேன். செம்ம மழை இன்னைக்கு. வெதர் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாக்கெட்லாம் போட்டு வெளில வந்து பார்க்குறேன், மழை பெஞ்சிட்ருக்கு. அது கூட எனக்கு தெரியலை. சரி இப்போ அங்கே போகிறோம்.
போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா ஃபைனலாக நான் வந்து என்னோடய ஃபேஸ் எப்படி மாற்றிருக்காங்க எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. எப்படி நம்மளை மேக்கப் அடுத்தவங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு டே ஆஃப் vlogmas வந்து இப்படி பரபரப்பாக, அதாவது எனக்கு அப்படியே கை காலெலாம் எனக்கு நடுங்குது இன்னுமே. அப்படியா பார்ப்போம். அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா நான் ஈவினிங் கூட இன்னொரு தடவை சாப்பாடு கொடுத்துருவேன். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த பாக்ஸஸில் போட முடிஞ்சுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சிரிக்கிறான், ஐயோ நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படிங்கிற மாதிரி. என்னடா சரி பொம்பளை விடு, வீடு கிட்ட இருக்கு, கேமரா எடுத்து போறியா? இல்லை கேமரா வேணாம்ப்பா, என்னால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, வேணாம். என்னால் நான் இருக்கிற மொபைல் வச்சே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதான் திட்டிகிட்டே இருந்தேன், எதையுமே யோசிக்க மாட்டேன். நேற்று நைட்டு சொல்லியிருந்தா கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் நான் அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன், கால் பண்ணி நாளைக்கு வந்து லஞ்ச் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. நான் ஆனால் பேக்கிங்கை பற்றி நான் யோசிக்கல, மற்றதெல்லாம் யோசித்தேன். சமைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று கூட இல்லை. அதாவது ரசம் வைக்கணும், ரசத்துக்கு தக்காளி இல்லை, குழம்பு வைக்கணும், அதுக்கு தக்காளி இல்லை. சரின்ட்டு ஈஷு தூங்குற டைம்ல அவரை அனுப்பி வச்சா ஈஷு வாழ ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் செஞ்சிட்டு இருக்கும் போதே மணி 1:30. ஈஷு அவனை போய் ஆட்டி விட்டுட்டு கீழே வந்து செய்யலான்னு பார்த்தா SD கார்டு ஃபுல் ஆயிடுச்சு. SD கார்டை காப்பி பண்ணலான்னு பார்த்தா ஐபேட்ல சார்ஜ் இல்லை. எக்ஸ்ட்ரீம் டிசாஸ்டர் கேஸ் டே இன்னைக்கு. ஆனா ஒரு 2 hours பாருடா என்னென்ன நடந்துருச்சுன்னு. என்ன நெஞ்சு வலிக்குது எனக்கு. 12 மணிக்கு ஆரம்பிச்சேன், ஆனால் 12 திருப்பியும் ஈஷோ அழுதான்ட்டு ஒரு 1/2 hour அதுலேயே போயிடுச்சு. 12:30க்கு ஆரம்பிச்சு 1:40க்கு முடித்தேன். இதில் இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு மட்டும் என் ஹஸ்பண்ட் கிட்ட குளிக்க போகிறப்ப அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் உரிச்சு வச்சு இல்லை ஆனியன் கட் பண்ண வச்சுருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். நான் தான் எதுவுமே பிளான் பண்ணல. ஓகே பார்ப்போம், பை. என்னோட புலம்பல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அடுத்து வந்து மேக்கப்பில் பார்க்குறேன், பை. என்னடா சொந்த கதை சோக கதை இதெல்லாம் எப்பயுமே சொல்லாரு. இது கூட நான் போடுவேனான்னு தெரியாது. சொந்த கதை எடிட் பண்ணும்போது எல்லாமே அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு. ஆமாம், நான் நிறைய விஷயம் இந்த மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு 2 மணி நேரம் பேசுவா. ஆமாம், வீடியோவில் வருது 10 நிமிஷம். 2 மணி நேரம் பேசுவேன். அதனால தான் எனக்கு எடிட் பண்ணவும் லேட் ஆகும். சரி, ஓகே, பை. மேக்கப் முடிஞ்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நேராக வந்து ஆக்சுவலாக ரொம்ப லைட் ஷேட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மாற்ற சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ எம் பேக் இன் த கார். வந்த உடனே சொல்லிட்டேன், ஐ டிசர்வ் ஹாட் ட்ரிங்க் அப்படின்ட்டு. ஸ்டார்பக்ஸ் வந்திருக்கோம் ட்ரைவ் த்ரூவில். அண்டு நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணேன் வந்தவுடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் என் ஃபேஸை வந்து இவங்க யாரும் பார்க்கல, இருட்டாக இருக்குது ரொம்ப, கேமராவில் கூட வெளிச்சமாக இருக்குது. டோட்டலாக இது நானே கிடையாது, ஏதோ வேறு ஆளை பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக லிப்ஸ்டிக் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிரிக்கிறாங்க எங்க வீட்டில் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஏதோ அவுட்லைன் போட்டிருக்காங்க குழந்தைங்கெல்லாம். இந்த டிராயிங் வரையும்போது ஒரு அவுட்லைன் போடுவாங்கல்ல. You look so funny. Thank you. Thank you. Yeah. Bye. Look how much. ஓகே, ஃபேஸை திரும்ப பார்க்க எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, அதை விடுங்க. அப்பா சூடாக இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டாஃபி நட் லாட்டே. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சாக்லேட்டி மூஸ் லாட்டே அண்ட் வித் சாக்லேட் ஆன் டாப். அண்ட் சாய்க்கு வந்து சாக்லேட் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஐ திங்க். ரொம்ப சூடாக இருக்குது. ஈஷு பாவம் நல்லா இருக்குங்க. பா செம்ம சூடாக இருக்கு. சுட்டுருச்சு ஆனால் நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து என்ன, இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பயமாக இருக்கு. ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. போனோடனே டக்குன்னு நாங்கள் நல்லா பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு நான் என்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆடாக தெரியல, போய் யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்கள்ட்ட முகத்தை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தது.
ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நிறைய அவங்க வந்து போட்டு நிறைய மேக்கப்லாம் போட்டு பெரிய ஆள் ஆகணும்னு அவங்களை வாழ்த்துவோம். பேக் ஹோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள், நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். அண்ட் ரொம்ப அண்டர் ஐ வந்து ரொம்ப கொஞ்சம் கேக்கியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய கன்சீலர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கேக்கியாக இருக்குது. அண்டு லிப்ஸ்டிக் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதை நான் அவங்கள்ட்டே சொன்னேன், ரொம்ப லைட்டராக இருக்குது அப்படின்ட்டு, நான் இந்த மாதிரி போட்டதில்லை அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து என்னுடைய கலர் மேட்சுக்கு வந்து ஷேட் இல்லை, ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் அந்த மாதிரி ஷேட் வந்து இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேரான ஸ்கின் டோன். அவங்க ஷீஸ் ஃப்ரம் போலண்ட். அவங்களுடைய ஃப்ரெண்ட் குரூப்ஸ் அந்த மாதிரி போட்டு பழகுனதுனால அவங்கக்கிட்ட அந்த ஷேட் இல்லை. அதனாலேயே என்னமோ அந்த கலர் மேட்ச் வந்து சரியாகலையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா பர்ஃபெக்ட் கலர் மேட்ச் இல்லை. ரொம்பவுமே கேமராவோட நேரில் பார்க்குறப்போ எனக்கு ஏதோ ரொம்ப வெள்ளடிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அவங்கள்ட்ட கலர் மேட்ச் இல்லை, வேறு சொல்கிறதுக்கு இல்லை. ட்ரூலி அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட். அவங்களுடைய மேக்கப் கேரியர் வந்து க்ரோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம விஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் போயிட்டு இன்னும் சாப்பிடல. நான் காலையில் அந்த சவர்டோ சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஸ்லைஸை, அவ்வளோதான். இப்போ போயிட்டு நான் என்னோடய பிரியாணியை சாப்பிட்ணும். சிக்கன் கிரேவி சுமாராக தான் இருந்துச்சுன்னு என் ஹஸ்பண்டே சொன்னார், நீ எப்பயும் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. நான் வந்து எல்லாமே வேறு காரம்லாம் பார்த்து செஞ்சேன், காரம் கம்மியாக அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் vlogmas எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கீழே விழுந்துருச்சு ஃப்ரேம். ஏன்னா நான் வந்து 12 வீடியோஸ் நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும். 1-2 நான் யோசிச்சு வச்சுருக்கேன். உங்களுடைய இன்புட்ஸையும் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் வந்து எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கே தோணுது. லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வரல. அதனாலே எனக்கு அந்த லாஸ்ட் வீக் வந்து என்னடா இது கமெண்ட்டு வீடியோ போடலைன்னா நம்ம வந்து டிஎம்மில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் நான் வீடியோ போட்டேன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து காத்தாடி போய் இருக்குது. அதனால நமக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாததுனால நம்ம வீடியோஸை யார் எதிர்பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இப்போலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்டு யூடியூப்மே ஓவர் சேச்சுரேட்டட் ஆனதுனால தெரியல எனக்கு எவ்வளோ நாள் நான் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் வந்து ஒன்று நான் கன்சிஸ்டண்ட்டாக போட பழகணும். இல்லை அப்படின்னா டோட்டலாக இதை யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இதவே வந்து குவிட் பண்ணிவிட்டு வேறு எனக்குன்னு ஏதாச்சும் என்னுடைய க்ரோத்துக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியலன்னு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போது எங்கள் ஃபேமிலியில் இங்கே இருக்கிறதுனால ஒரு சம்பளம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நானும் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று யூடியூப்பை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா யூடியூப்பை சுத்தமாக விட்டுட்டு வேறு எதுலையாச்சும் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஜாபோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பார்ட் டைம் ஜாபாச்சும் நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபார் 2026. அதுதான் என்னோட மைண்டில் இருக்குது. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த பெஸ்ட் அண்ட் vlogmas எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். Bye from Pune. Bye. Take care. Love you all so much. Bye.